ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். ஆச்சி மசாலா இப்பொழுது 20 ரூபாய் பாக்கெட். எனக்குன்னு சில கடமை இருக்கு, அதை நிறைவேற்ற நான் துடிச்சிட்டு இருக்கேன். இப்போ நீ என்ன செய்யற தெரியுமா? ஒழுங்கா வீட்டுக்கு வந்து உமாவை கூட்டிட்டு போ. எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ யாருடி? இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், கடைசி வரைக்கும் உன் தங்கச்சி உங்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டியதுதான். அங்கேயே இருந்து சாப்பிட்டு. ஏய், என்ன ஏயா? என்ன சவுண்டு ஓவரா இருக்குது? உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன். உன் கூட வாழ்றதுக்கு உமாவை நீ வந்து கூட்டிட்டு போகலனா உன்னை கூட்டிட்டு போக வைப்பேன். என்னோட இன்னொரு முகத்தை பார்த்த தாங்க மாட்டேன். ஏய், என்ன பெரிய இவளாட்ட சீன் போட்டுட்டு இருக்க? உனக்கு இன்னொரு முகம் இருக்கும். நீ எங்க காட்டு பார்க்கலாம். காட்டு காட்டுமா. ஏய், என்ன இன்னொரு முகத்தை காட்டுறேன்னு சொன்ன? காட்டு, இன்னொரு முகத்தை காட்டுறேன். நீ சைலண்டா இருக்க. காட்டு, இன்னொரு முகத்தை காட்டு. ஏய், என்ன சிரிச்சா பயந்துருவேனா? நீ சிரிமா, நல்லா சிரி. ஏய், இன்னொரு முகத்தை பார்த்துட்டல, அதுதான் என்னோட ஒரிஜினல் முகம். நான் சாதாரண இல்லைன்னு தெரிஞ்சதுல. இத பாருமா, இங்க பாருமா, என்னை விட்டுருமா. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், உனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இத பாருமா, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், என்னை விட்டுருமா, என்னை விட்டுரு. ஏய், நான் உன் உயிரை எடுக்கணும்னு நினைச்சா இந்த நிமிஷமே எடுத்துருவேன். நீ உமாவோட சந்தோஷமா சேர்ந்து வாழணும். வாழ்றேம்மா, வாழ்றேன் வாழ்றேன். இதை நீ சொல்லல, உன் உருவத்தில் இருக்கிற வேற ஒன்று சொல்லுது. நீ சொன்ன மாதிரி உமாவோட சேர்ந்து வாழ்றேன். சத்தியம், சத்தியம்மா, சத்தியம். ஏய், சொல்லிட்ட, அத செஞ்சு காட்டு. இன்னொரு விஷயம், நான் இன்னொரு உருவத்துல இருக்கங்கிறத யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உமாவுக்கு தெரியக்கூடாது, எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கொன்னுடுவேன். நான் சொல்ல மாட்டேம்மா, சொல்ல மாட்டேன். என்ன நம்புமா, நம்பு. நான் சொல்ல மாட்டேம்மா, சொல்ல மாட்டேன். நான் உமாவை வீட்டுக்கு கூட்டு போயிடுறேம்மா, கூட்டு போயிடுறேன். போ போ. பழையம்மா, தாயே, என்ன காப்பாத்து. என் கழுத்து திருகாத, என்ன விட்டுடு. மூச்சு விட முடியல. ஐயோ, என்ன கொல்ல போறா. அம்மா, தாயே, அம்மா, காப்பாத்துமா. அம்மா, அம்மா, என்னாச்சுமா? காப்பாத்து, காப்பாத்துமா. அம்மா, காப்பாத்துமா. அம்மா, 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 என்னாச்சு? என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்துற? அது நான் எங்கடி கத்துனேன். அந்த பாம்பு பொண்ணு இருக்காளே, அவ என்ன கத்த வச்சிருக்காடி. என்ன கூட தான் அவ கொல்றதுக்காக துரத்துனா. அதுக்காக
அத நினைச்சேவா நான் பயந்துகிட்டு இருக்கேன். அம்மா, அவ உன்னை சும்மா துரத்ததான் செஞ்சா. என்ன அப்படியா பண்ணா? அப்படியே உக்கிரத்தோட என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல பார்த்தாடி. அவகிட்ட இருந்து அந்த பாளையத்தம்மன், அந்த தெய்வம் தான் என்னை காப்பாத்துச்சு. இல்லனா இந்த நேரத்துக்கு நான் பொணமாயிருப்பேன். நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டு உனக்கு சிரிப்பு வருதா? அதுக்காக நான் சிரிக்கலமா. அபிராமி அண்ணியோட குலதெய்வம் பாளையத்தம்மன்ங்கிறதுனால நீங்க பாளையத்தம்மனை கும்பிடுறதே விட்டுட்டீங்க. அந்த கோவிலுக்கும் போக மாட்டீங்க. ஆனா இப்போ அந்த பாளையத்தம்மன் தான் உங்களை காப்பாத்துனாங்கன்னு உங்க வாயாலே சொல்றீங்கல்ல, அதை நினைச்சு சிரிச்சேன். இந்த நேரத்துல தான் அந்த விஷயத்த சொல்லி காட்டணுமா? வேற எப்ப சொல்ல முடியும்? அண்ணிய பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க கும்பிடுற சாமிய அம்மா ஒதுக்கி வச்சாங்க. இப்ப அந்த சாமி தானே அம்மாவை காப்பாத்திருக்கு. இதுதான் உனக்கு பேசுறதுக்கான நேரம்னு உன் இஷ்டத்துக்கு பேசுறியா? அம்மா, அவ கிடக்குறம்மா, வாமா ரூமுக்கு போவோம். ஐயோ, நான் இங்கிருந்து வர மாட்டேன். அம்மா, அந்த பாம்பு பொண்ணு திரும்பவும் வந்து என் கழுத்தை நெரிச்சிடுவா. அதனால என் உயிருக்கு உத்தரவாதம் இந்த ஹால் தான். நான் இங்கிருந்து நகரவே மாட்டேன். நேத்துல இருந்து இங்கே தானே இருக்கிற. இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. சாமிய மனசுல நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சு வாமா. நானும் அந்த பாம்பு பொண்ணை பார்த்தவ தானே. இருந்தாலும் தைரியமா தானே இருக்கேன். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். வாங்கம்மா. எனக்கு பயமா இருக்குடி. நான் இங்கே இருந்துக்கிறேனே. அம்மா, எதுவும் நடக்காதுமா. வாமா போலாம். நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அம்மா வாங்கம்மா. வாமா. வாங்க. எழுந்துருமா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. போ. உட்காருங்கம்மா. உட்காருமா. அம்மா, சுத்தி முத்தியும் பாருங்கடி. அப்படியே பாஞ்சு வந்து என்ன புடிச்சுக்க போறா. நம்ம வீட்ல இருக்க எல்லாருமே அவளோட டார்கெட்னு சொல்லிருக்கா. அப்ப நாங்களும் கூட தானே இருக்கோம். அவ வரட்டும், நம்ம பாத்துக்கலாம். செல்வம் அண்ணன் நாம யாரையும் அந்த கிளவி இருக்கிற கோவில் பக்கம் போக வேண்டான்னு சொன்னாருல்ல, அப்புறம் ஏமா நீ அங்க போன? நம்ம செண்பகத்தை அவ தான் புடிச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு. நான் அவளை கூட்டிக்கிட்டு வர்றதுக்காக போனேன். மிரட்டி பேசுனா பயந்து போய் செண்பகம் இருக்கிற இடத்த சொல்லிடுவான்னு நினைச்சேன். ஆனா அந்த கிழவி பாம்பு பொண்ணை என் மேல ஏவி விட்டு என் கழுத்தை பிடிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் அண்ணன் சொல்லிருக்காருலமா, அந்த கிழவிய விட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வந்தாதான் நம்ம செண்பகத்தை மீட்க முடியும்னு அண்ணன் சொன்னாரு. அந்த கிழவியோட கஸ்டடியில இருக்கிறதுக்கு எங்களுக்கும் பயமா தான் இருக்கு. இப்ப நாம தனிப்பட்ட முறையில அந்த கிழவியையும் அந்த பாம்பு பொண்ணையும் எதுவுமே பண்ண முடியாதுமா. அண்ணன் சொன்ன வழியில போனாதான் அவங்களுக்கு ஒரு முடிவை கட்டி அக்காவை காப்பாத்த முடியும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாதாமா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன். என் மேல கோவப்படாம கேளுங்க. அந்த இன்சிடென்ட்ல இருந்து உங்களை பாளையத்தம்மன் காப்பாத்துனதுக்கு காரணமே அபிராமி அண்ணிதான். அவங்க உங்களுக்கு மருமகளா இருக்கிறதுனாலதான் உங்களை பாளையத்தம்மன் காப்பாத்திருக்கு. இப்பவாது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு முதல்ல போய் அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. ஏய், என்னடி இவ எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்த சொல்றா? அவ உருவத்துல பேய் நம்ம வீட்டுக்குள்ள நடமாடுதுன்னு சொல்லி தானே அவளை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அந்த பேய திரும்பவும் வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க உருவத்துல பேய் இருக்குங்கிறத நீயும் உன் கண்ணால பார்த்து பயந்து அலறி அடிச்சு ஓடி வந்ததானே நீ? அந்த பயம் மறந்து போச்சா? அவங்க திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர்றேங்கிற பேச்சுக்கே இடமில்ல. குடும்பமே பயந்து நடுங்கி போயிருக்கு. இதுல அவங்க உனக்கு வீட்டுக்குள்ள வரணுமா? உனக்கு விருப்பம் இருந்தா நீ போய் அந்த வீட்டுல போய் தங்கிக்க. அந்த பேய் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அந்த கெட்ட சக்திங்களுக்கெல்லாம் எப்பதான் முடிவு கட்ட போறோமோ தெரியல. அம்மா பாளையத்தம்மா, நீதான் என் பொண்ணு செண்பகத்தை காப்பாத்தி
பத்திரமா என்கிட்ட ஒப்படைச்சிருமா. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? செண்பகத்தை தேடி ஊர் ஊரா அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வரேன். இன்னும் அவளை பத்தி எந்த தகவலும் தெரியல. மாப்பிள்ள நீங்க அங்க செண்பகத்தை காணோம்னு தேடிட்டு இருக்கீங்க, நான் எங்க அபிராமியை காணோம்னு தேடிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. என்ன மாமா, அபிராமியை காணுமா? ஆமாங்க மாப்பிள்ள. எப்போது காணுமாமா? மாப்பிள்ள காலையில ஒரு அவசர வேலையா வெளியே போயிட்டு இப்பதாங்க வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அபிராமியை காணுங்க மாப்பிள்ள. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா மாமா. நீங்க அவளுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஃபோன் பண்ணுங்க மாப்பிள்ள. அபிராமி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுங்க மாப்பிள்ள, அபிராமி எப்பவுமே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டான். சரி ஊருக்குள்ள யாராவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருப்பான்னு அங்கேயும் போய் விசாரிச்சு பார்த்தேன். ஆனா அவன் எங்கேயுமே இல்லை. அவன் எங்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டுங்க மாப்பிள்ள. எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், அவன் இல்லைங்க மாப்பிள்ள. இவ்வளவு நேரம் தேடி முடிஞ்சு நான் இப்பதான் மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தேன். நீங்க அங்க செண்பகத்தை காணோம்னு தேடிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அபிராமி உங்களுக்கு உதவியா வந்து உங்களோட சேர்ந்து செண்பகத்தை தேடலாம் இல்லையா? அதனால தான் அங்க வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சு ஃபோன் பண்ண மாப்பிள்ள. இல்ல மாமா, அவ அப்படியே என்ன பார்க்க வரதா இருந்தாலும் அவ ஃபோன் பண்ணிட்டு தானே என்ன பார்க்க வருவா. நீங்க தான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்றீங்களே, அப்புறம் எப்படி அவ என்ன பார்க்க வருவா? எனக்கு என்னமோ இது தப்பா படுது மாமா. நானும் அந்த பதட்டத்துல தான் இருக்கேன் மாப்பிள்ள. எப்படி தேடி கண்டுபிடிக்க போறோம்னு தெரியலையே. செண்பகத்துக்கு நடந்திருக்க மாதிரி தான் அபிராமிக்கும் நடந்திருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அப்படின்னா அந்த பாம்பு பொண்ணு தான் அபிராமியை கடத்திருப்பான்னு சொல்றீங்களா மாப்பிள்ள? அவ தான் கடத்திருப்பாளோன்னு உறுதியா சொல்ல முடியாது, ஆனா கடத்திருக்க வாய்ப்பு இருக்கு. மாப்பிள்ள அந்த தீய சக்திங்க உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை பண்றாங்க. ஒருவேளை அபிராமி உங்க வீட்டுல இருந்திருந்தா அந்த தீய சக்திங்க அபிராமி மேல கோபப்பட்டு அவளை கடத்தி இருக்கலாம், இல்ல அவளை ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா அபிராமி இப்ப எங்க வீட்டுல இல்ல இருக்கா. அந்த தீய சக்திங்க இங்க எப்படி வர முடியும்? எங்க குடும்பத்துல சம்பந்தப்பட்ட எல்லார் மேலயும் நிச்சயமா அந்த சூனியக்கார கல்விக்கு கண்டிப்பா கோபம் இருக்கும் மாமா. எங்க மேல இருக்க கோபத்துல அந்த பாம்பு பொண்ணை ஏவி விட்டு அபிராமியும் கடத்தி வச்சிருக்கலாம் மாமா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க சொல்றது கேட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க மாப்பிள்ள. மாமா நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. அந்த சூன்யக்கார கிழவி நான் சொன்ன மாதிரி ஒரு வேலை பண்ணியிருந்தான்னா அவன் நிச்சயமா அபிராமியை செண்பகம் இருக்கிற இடத்துல தான் கொண்டு போய் வச்சிருப்பான். அந்த செண்பகம் இருக்கிற இடத்த தான் நான் ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா நான் கண்டுபிடிச்சிருவேன் மாமா, நீங்க தைரியமா இருங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்க தேடுறதெல்லாம் சரி, எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அந்த சூனியக்கார கிளவி உங்களை எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால தாங்க மாப்பிள்ள சொல்றேன், கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க மாப்பிள்ள. அந்த சூன்யக்கார கிழவி விஷயத்துல நான் எப்பவுமே எச்சரிக்கையா தான் மாமா இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் செண்பகத்தையும் அபிராமியும் எப்படியும் கண்டுபிடிச்சி நிச்சயமா நான் வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்க மாப்பிள்ள. ஏ சூன்யக்கார கிழவி, இப்ப நீ அபிராமியும் கடத்திட்டியா? உன்னை நிச்சயமா என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.
அபிராமி அண்ணி தான் வீட்டுக்குள்ள இருக்காங்களா இல்ல அவங்க ரூபத்துல பேய் இருக்கான்னு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆனா அண்ணன் அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாரு. அப்படின்னா இப்ப நடமாடிட்டு இருக்கிறது கன்ஃபார்மா பேய் தான். நல்ல வேளை இன்னும் அது நம்மள பார்க்கல. பார்த்தா நம்மள புடிச்சு கடிச்சு தின்றோம். கடவுளே என்ன காப்பாத்து கடவுளே. அம்மா அப்பா பேய் பேய் சீக்கிரம் வாங்க. அம்மா அப்பா எங்க இருக்கீங்க? ஐயோ கொஞ்சம் வாங்களே. ஐயோ யாரையும் காணுமே. ஏ ஸ்னேகா நான் கத்துறது உன் காதுக்கு கேட்கலையா? இங்க ஒருத்தி பேய் கத்திட்டு இருக்கேன். கேட்கலையா உங்க யாருக்கும்? ஐயோ பேய பார்த்துட்டு வந்த பயத்துல என்ன நானே பேயின்னு சொல்லிட்டு இருக்கேன். கதவை சாத்திட்டு வந்தோம். கதவை உடைச்சிட்டு பேய் வந்துருமோ? நல்ல வேளை நான் பேசுறது அதுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல யாராவது இருக்கீங்களா? அப்படி எங்கதான் போய் தொலைஞ்சிங்க எல்லாரும்? ஐயோ இது வேலைக்காகாது. அண்ணி செண்பகத்தை தேடுறதுக்கு வெளியே போயிருக்குல்ல, அதுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். மாமா தான் ஃபோன் பண்றாரோ? ஒருவேளை அபிராமி வீட்டுக்கு வந்துட்டாளா? இரு பாப்போம். என்ன மாமா ஃபோன் பண்ணுவார்னு பார்த்தா கமலி ஃபோன் பண்றா. சொல்லு கமலி. அண்ணே பேய் வந்திருக்குனே. பேய் வந்திருக்கு. பேய் வந்திருக்கா? எங்க வந்திருக்கு? நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கு. பேய் வந்திருக்குன்னா உன்னை ஏற்கனவே பயம் பொறுத்தனால அந்த பாம்பு பொண்ணு அவளா வந்திருக்கா? அவ எங்க பேயா வருவா? பாம்பு உருவத்துல தானே வந்து பொண்ணா மாறுவா. உன் பொண்டாட்டி உருவத்துல தான் பேய் வந்திருக்கு. அபிராமியா வந்திருக்கா? என்னமோ உண்மையிலேயே உன் பொண்டாட்டி தான் வந்திருக்க மாதிரி அபிராமியா வந்திருக்கான்னு கேக்குற? பேய் வந்திருக்குனே, புரிஞ்சுக்கோ. நிஜமாவே அங்க வந்திருக்கிறது உன் அண்ணிதாம்மா. அவங்க எப்படினே வர முடியும்? நீங்க தானே அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு வந்தீங்க. கமலி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா எனக்கு ஃபோன் பண்ணி அபிராமியை காணோம், எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன்னு சொன்னாரு. செண்பகத்தையும் காணோம்ல, நான் ஒரே பதறி போயிருந்தேன். இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா தெரியுது அபிராமி நல்லபடியா வீட்டு வந்து சேர்ந்துட்டான்னு. இப்பதாம்மா நிம்மதியா இருக்கேன். அண்ணே வந்திருக்கிறது அண்ணியா இருக்க வாய்ப்பே இல்ல. அது நிச்சயமா பேய் தான். அது பேய் தான் எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? அண்ணி வீட்டுக்கு வந்தாங்கன்னா முறையா வீட்டு வாசல் வழியா தானே வருவாங்க. அப்படி வரல. சரி, இப்ப வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? யாரையும் காணோம். நான் மட்டும் தான் இருக்கேன். ஏய், நீ எங்க இருந்த? உன் ரூம்ல தானே இருந்த? ஆமா. அதான் அந்த நேரம் பார்த்து தான் உன் அண்ணி வீட்டுக்கு வந்திருக்கா. வீட்ல யாரும் இல்லைன்னதும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள வந்திருப்பா. அதை நீ பார்த்துட்டு அதை பேயின்னு நினைச்சுக்கிட்டு அலறி அடிச்சுட்டு இப்ப எனக்கு நீ ஃபோன் பண்ற. இங்க பாரு கமலி, நீ பயப்படாதம்மா. வந்திருக்கிறது கண்டிப்பா உன் அண்ணி தான். அண்ணி என் கண்ணு முன்னாடியே நல்ல கண்ணை திரட்டி வச்சு ஒரு பக்கமா வெறிச்சு பார்த்துட்டு ஆக்ரோஷமா நடந்துட்டு இருப்பாங்களா? நான் எத்தனை வருஷமா அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அன்னிக்கும் பேய்க்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? வந்திருக்கிறது பேய் தானே. நான் சொல்றது நம்புனே. நான் சொல்றது நீ நம்புடி. இங்க பாரு கமலி, வந்திருக்கிறது உன் அண்ணி தான். உன் அண்ணனை பிரிஞ்சிருக்க முடியாம அவங்க அப்பா வீட்டுல இருந்து கிளம்பி இப்ப என்ன பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கா. புரியுதா? அவ உருவத்துல பேய் இருக்குங்கிறத நீ அவகிட்ட சொல்லிடாத. அண்ணன் அங்க சீக்கிரமா வந்துடுற. புரியுதா? வந்திருக்கிறது அபிராமி தானே அண்ணன் உறுதியா சொல்லுது. என் மனசுக்கு அது பேய் தானு தோணுது. எதுக்கும் நம்ம எச்சரிக்கையாவே இருப்போம்.